வணக்கம் மக்களே. இன்னைக்கு திருநெல்வேலியில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மீண்டும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய ஒரு ஸ்பீச் மாஸ் ஸ்பீச் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இன்னைக்கான ஸ்பீச் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பிரச்சார வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதற்கு பிறகு இன்னைக்கு அவர் வச்ச விஷயங்கள், காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸ் என் கூட தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணி பாஜக கூட்டணி ரெண்டும் வெளியில தான் வேற வேற கூட்டணி அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. சார் ஒரு வீடியோவில் என்னெல்லாம் பேசியிருக்காரு, ஏன் கண்ணீரோட பேசினாரு அப்படின்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவருடைய பிரச்சாரம் ஏன் இன்னைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, ஏற்கனவே 2 பிரச்சாரத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. தாவேகா தரப்புலேருந்து தான் ரத்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா காவல்துறை அனுமதி கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த நேரம் எங்களுக்கு போதுமானதாக இல்லை, எங்களுக்கு இன்னும் அதிகமான நேரம் வேணும் அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புலேருந்து தான் அந்த பிரச்சாரத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. காவல்துறை அனுமதி கொடுக்காமலோ இல்லை வேறு ஏதும் தேர்தல் கமிஷனுடைய அழுத்தத்தினாலேயோ இல்லை மாநில அரசு மத்திய அரசின் அழுத்தத்தாலேயோ அந்த பிரச்சாரம் ரத்து செய்யப்படலை அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 1 hour எங்களுக்கு போதாது. எங்கே முக்கியமாக 2 இடங்கள்ல பிரச்சாரத்தை ரத்து பண்ணாரு. ஒன்று வில்லிவாக்கம், இன்னொன்று சைதாப்பேட்டை. ஏன் ரத்து பண்ணாரு அப்படின்னு யோசிச்சா பல்வேறு ரீசன்ஸ் இருக்கு. நம்ம தேர்தல் முன்னாடியே இதை எப்படி சொல்றது அப்படிங்கிறதும் தெரியல. வில்லிவாக்கத்திலையும் சைதாப்பேட்டையிலையும் தாவேகாவிற்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறது முதல் விஷயம். வேட்பாளர்களா யார் இறங்குறாங்க அப்படிங்கிறதும் 2வது விஷயம். தாவேகாவில் பல உட்கட்சி மோதல்கள் போயிட்டு இருக்கு. வில்லிவாக்கம் வேட்பாளர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். சைதாப்பேட்டை வேட்பாளர் யாருன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சைதாப்பேட்டையை ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் மீது எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்தாலும் தன்னுடைய கண்ட்ரோல்ல அவர் வச்சுட்டு இருக்காருங்கிறத அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை கேட்டாவே தெரியும். சைதாப்பேட்டை மக்கள்கிட்ட போய் நீங்க அமைச்சர் மா சுப்பிரமணியம் பார்ப்பீங்களா, அவருடைய செயல்பாடு இங்கே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாவே உங்களுக்கு அது புரியும். சரி, இதற்கு என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பர்சனலாக போயெல்லாம் அதை பார்க்க வேணாம். தாவேகா தரப்புலேருந்து தான் அந்த 2 பிரச்சாரங்களுமே ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மட்டும் நம்ம அஃபிஷியலாக தான் பேசுகிறோம். 3வதா அவர் வரக்கூடிய பிரச்சாரம் இந்த திருநெல்வேலி பிரச்சாரம். அதனால தான் இது முக்கியத்துவம் பெற்றிருக்கு. சரி, மற்ற பிற அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகள் நீண்ட நெடுகாலமாக தமிழ்நாட்டை கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்காங்க. ஒன்று நீ இல்லைன்னா அப்படின்னு தான் தமிழ்நாடு இருக்கு இல்லையா. மாற்றுன்னு வந்தவங்கெல்லாம் இன்னைக்கு தான் 10%, 8% அந்த ரேஞ்சுக்கே வந்திருக்காங்க. மாற்று அமைப்பு மாற்று அணி உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னவங்களுடைய அரசியல் வாழ்வு எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் இந்த தமிழக அரசியல் களம் பார்த்துருக்கு. அப்படியான ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு விஜய் வந்திருக்கார். ஆனால் விஜய் வந்த நேரம் அவருக்கு ரொம்ப நல்ல நேரமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி மாற்றா வந்தவங்களும் மாற்று அணியா வந்தவங்களும் அந்த அணிக்கு பின்னணியே வேறு விஷயங்கள் பேசப்படுது. நமக்கு இந்த நேரத்தில் அது வேணாம். பட் மாற்றா வந்தவங்களுடைய நேரம் பார்த்தீங்கன்னா மாபெரும் 2 தலைவர்கள் கலைஞர் ஜெயலலிதா அப்படிங்கிற 2 பெரும் பிம்பங்கள் இருந்த நேரத்தில் துணிச்சலா வந்தவங்க அரசியலுக்கு. அவங்களுடைய செயல்பாடுகள் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தா கூட அவங்க வந்த அந்த காலம் இன்னைக்கு 10-15 வருஷம் கழிச்சு அவங்க ஒரு 8.5% எடுத்துக்காட்டா நம்ம நாம் தமிழர் பத்தி பேசும்போதே நாம் தமிழர் தான் அன்னைக்கு வந்தவங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு இருக்கிறது யார் அப்படின்னா விசிகா, நாம் தமிழர் போன்ற கட்சிகளை தான் கண்டிப்பா சொல்ல முடியும். விசிகா கூட மாறி மாறி கூட்டணிக்கு போயிருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கூட்டணிக்கே போகாம அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இருக்காங்க. 1000 விமர்சனங்கள் உண்டு. ஆனா கூட அன்றைக்கு துணிஞ்சு வந்தவங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதுல பேசியே ஆகணும். இருக்காங்க இல்லையா. ஆனா விஜய் தேர்ந்தெடுத்த அந்த களம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எந்த மாபெரும் தலைவரும் இல்லை. முதலமைச்சராக மு க ஸ்டாலின் இருக்காரு, ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா இருக்காரு. எதிர்கட்சி தலைவரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு, அவரும் ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா இருக்காரு. ஆனா இன்றைய களம் எப்படி இருக்குன்னா 2 மாபெரும் பிம்பங்கள் இல்லாத ஒரு களம். இந்த களத்துல ஒரே ஒரு தலைவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னா திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொதுமக்கள்கிட்ட போய் நம்ம பேசும்போதே ஸ்டாலின் போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி அவர் துணிச்சலா பேசுறாருப்பா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து கேட்கிறாருப்பா அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்கு. அதே ஸ்டாலின் அவர்கள் மேல இன்னொரு விமர்சனமும் உண்டு. எதுக்கு எடுத்தாலும் போய் மத்திய அரசோட சண்டை போடுறதுனாலதான் திட்டங்களுக்கு அவங்க நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மத்திய அரசோட இணக்கமா போகணும் அப்படிங்கிற விமர்சனமும் கண்டிப்பா இருக்கு. அதை தாண்டி திராவிட மாடல், ஹிந்தி அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை எல்லாம் வச்சே திமுக அரசியல் பண்றதற்காகவே எடுத்துட்டு போறாங்க. அப்ப அது இருக்கிற வரைக்கும் தான் திமுக ஸ்ட்ராங்கா இருக்க முடியுங்கிறதுக்காகவே இதெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. ஆனா ஒரு லீடரா பார்த்தா அவர் இன்னைக்கு இருக்காரு நம்பர் 1 இடத்துல. அதிமுக எடப்பாடி
எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பார்க்கும்போது அங்கே 1000 விமர்சனங்கள் உண்டு. மக்கள் மத்தியிலேயே வந்து அதிமுகவினுடைய அந்த நிலைத்தன்மையை இழந்திருக்கக்கூடிய ஒரு நேரம். அப்போ ஒரு பார்ட்டி ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இன்னொரு பார்ட்டி வீக்காக இருக்காங்க. நம்மளும் வந்து அந்த 2 பார்ட்டிகளுடைய கொள்கைகள், சித்தாந்தங்கள், ஏன் தலைவர்களையே எடுத்துட்டு போய் இந்த நேரத்தில் களத்தில் இறங்கணும்னா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் வந்த ஒரு களமாக தான் வந்து நான் மட்டும் இல்லைங்க, அரசியலை தீர பார்க்கக்கூடிய எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது. சரி, நம்ம இது வந்து ரொம்ப லென்த்தாக போக வேணாம். இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்பீச்சுக்கு போனோம் அப்படின்னா வழக்கம் போல் அவர் நெஞ்சில் குடியிருக்கும்னு ஆரம்பித்தார். அண்ணா, உங்கள் அண்ணனா தம்பியா மகனா அந்த மாதிரிலாம் வந்திருக்கேன், உங்களை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சென்டிமெண்ட்டாக ஆரம்பித்தார். இந்நேரம் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் முழு பவரும் இருந்திருந்தா இந்த நிகழ்ச்சியே நடந்திருக்காது, முட்டுக்கட்டை போட்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் பேசினார். திமுக கையில் அந்த முழு பவரும் இருந்திருந்தா, இந்நேரம் ஸ்டாலின் சார் கையில் அந்த முழு பவரும் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையை போட்டு நம்மளை வரவிடாம பண்ணியிருப்பார். இதுக்கு முன்னாடி 2 இடத்துல பிரச்சாரம் ரத்தானது. யாரால ரத்தானது? ஸ்டாலின் அவர்களால ரத்தானதா, இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களால ரத்தானதா, இல்ல சீமான் அவர்களால ரத்தானதா, இல்ல திருமாவளவன் அவர்களால ரத்தானதா? நீங்க தான் ரத்து பண்ணிருக்கீங்க. இதற்கு முன்னாடி நீங்க பெரம்பூர் தொகுதியில பேசும்போதும் சரி, இல்ல திருச்சி கிழக்குல போய் வேட்பு மனு தாக்கல் பண்ணிட்டு நீங்க அங்க பிரச்சாரம் பண்ணும்போதும் சரி, ஏன் அன்னைக்கு அவரு காபந்து முதல்வர் கிடையாதா? அன்னைக்கு வந்து ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட் கிடையாதா? நம்ம ஒரு விஷயம் பேசுறோம் அப்படின்னா யோசிச்சு பேசணும், ஹிஸ்டரியை யோசிக்கணும், இல்லை இதற்கு பின்விளைவுகள் என்ன இருக்குன்னு யோசிக்கணும். நீங்கள் பேசுகிறத உங்கள் ரசிகைகள் வந்து நீங்கள் என்ன பேசினாலும், நீங்கள் பேசும்போது பேப்பரை மறந்துட்டு தேடிக்கிட்டு இருந்தாலும் அவங்க டிவிக்கேன்னு கத்திட்டு இருப்பாங்க. பட் வந்து செய்தியாளர்களும் சரி, இல்லை பொதுமக்களும் சரி, தள்ளி நின்று உங்களை பார்க்க, உங்கள் அரசியல் எப்படி இருக்குது, இப்போ என்ன மாதிரி உங்களை மாதிரி காமன் பீப்புள் என்ன நினைப்பாங்க? புதுசாக வந்திருக்காரு திமுக, அதிமுகவுக்கு மாற்று அப்படிங்கிற வேர்டு வந்து இந்த 2026 தேர்தலில் பெரிதும் பயன்படுத்தப்படுது. இதுக்கு முன்னாடி பல தேர்தல்களில் பேசியிருக்காங்க. பட் அதை எந்த அளவுக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னா, 15 வருஷம் கழிச்சு அந்த கட்சி வந்து 8.5% ஓட்டை வாங்கி அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக மாற அளவுக்கு தான் அது இருந்திருக்கு. ஆனால் விஜய் அவர்களுக்கு அது ஒரு பெருவாரியான குரலாக ஒலிக்குது. பட் அதை அவர் எப்படி யூஸ் பண்ணிக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் வந்து இவர், அதுக்கு தான் சொல்கிறேன், பேசும்போது யோசித்து பேசணும். அவருக்கு முன்னோடிகளாக பலர் இருக்காங்க. இதற்கு முன்னாடி சோஷியல் மீடியாலையும் சரி, செய்திகளில் அடி வாங்கிய பல தலைவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நீங்கள் வில்லிவாக்கம்ல போயிட்டு நீங்களாக பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணுறீங்க, பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலையும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வரீங்க, பெரம்பூர்லையும் காவல்துறைக்கு நன்றியெல்லாம் சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த காபந்து, இந்த முதல்வர் வந்து அன்னைக்கு காபந்து முதல்வராக இல்லையா? தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாவே ஒரு மாநிலத்தில் இல்லை மத்தியிலும் கூட தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாலே தேர்தல் நடைமுறைக்கு வந்துடுது. அன்னையிலேருந்தே வந்து அவங்க காபந்து முதல்வர் தான். அப்புறம் திடீர்னு எங்கிருந்து இது வருது அப்படிங்கிறது தெரியல. வழக்கம் போல, அதாவது 2 பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டீங்க, விஜய் ரத்து பண்ணிட்டாரு அப்படின்னு குற்றச்சாட்டு அவர் மேலே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது ஒரு பால் அடிக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் திமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, இந்த 2 கூட்டணியுமே வந்து ஒன்னா தான் இருக்காங்க, வெளியில தான் வேறையா இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரே நோக்கம்தான் இருக்கு. அது என்ன தெரியுமா? உங்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்க என்ன வர விடக்கூடாது, அதுதான் அவங்களுடைய நோக்கம் அப்படின்னு பேசியிருக்காங்க. முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், இல்லை ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட எடுத்துக்கோங்க, அவர் வந்து சின்னத்தை பெறுவதற்கு ஒன்று எனக்கு கொடுங்க, இல்லை யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு எவ்வளோ சட்ட போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. வியாழக்கிழமையான செய்தியாளர்களை சந்திச்சுட்டு இருந்தாரு, வெளியில் போகிறாரு, கூட்டணிக்கு போய் சசிகலா அம்மாவை சந்திக்கிறாரு, இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் பண்ணுறாங்க. 2 பேரை மட்டும் எடுத்துப்போம், 3 பேர் எடுத்துக்கலாம், பட் 2 பேர் எடுத்தோம்னா ஸ்டாலின் அவர்களையும் சரி, எடப்பாடி அவர்களையும் சரி, சீமான் அவர்களையும் சரி எடுத்து பாருங்களேன். அவங்களோட ஏஜஸ் என்ன? இந்த வயசுல டெய்லியும் பிரச்சாரம் போறாங்க, டெய்லியும் மக்களை சந்திக்கிறாங்க. அதாவது அந்த பிரச்சார டைமுக்கு போய் ஏசி கேரவுன்ல போய் இறங்கி அங்க போய் சந்திச்சுட்டு ஓடிறது கிடையாது. காலையில வாக்கிங் போறதுல இருந்து இரவு வரைக்கும் அவங்க மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா. இவ்வளவு உழைப்பை போடுறாங்க. நீங்க என்ன, இவங்களையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்க வயது என்ன?
நீங்க தான் சொல்றீங்கல்ல, நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களே, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா எந்த ட்ரஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்தீங்கன்ற கேள்வி வரும் இல்லையா? ஜென்ரலா எல்லாருக்கும் வரும். உங்களுக்கு வருதா அப்படின்னு சொல்லுங்க. அவங்க ரசிகர்களுக்கு வராது. ஏன்னா இன்னைக்கு திருநெல்வேலி முன்னாடி பாராட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ஃபர்ஸ்டே கொடுக்கறதுக்கு மறந்துட்டேன் நானு. பாராட்டு எதுக்கு அப்படின்னா, முதல் முறையா சட்டமன்றத்துக்கோ இல்ல நாடாளுமன்றத்துக்கோ போட்டிட்டு வெற்றி பெற்று போறவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீச் இருக்கும் இல்லையா, அவங்களுடைய முதல் ஸ்பீச் வந்து கன்னி பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெரும் ப்ரிப்பரேஷன் அவங்க வந்து போடுவாங்க. அந்த ஸ்பீச் வந்து எல்லாராலையும் பார்க்கப்படும் எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய கன்னி பேச்சு இன்னைக்கு பேசினதான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 2.5 வருஷத்துக்கு பிறகு அவர் பேசிய முதல் ஸ்பீச்சில் வந்து அவர் என்னதான் மறந்து பேப்பரையெல்லாம் திருப்பி பார்த்துருந்தா கூட இன்னைக்கு ஸ்பீச் வந்து உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அவர் 1000 விமர்சனங்கள் 1000 பழி போடுறது அதெல்லாம் இருந்தால் கூட இன்னைக்கு ஸ்பீச் வந்து உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. இதுதான் அவருடைய முதல் ஸ்பீச், அதாவது ஒரு அரசியல் ஸ்பீச்சாக நான் வந்து பார்த்துருக்கேன். உண்மையான காங்கிரஸ் ஏன் கூட தான் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் வந்து பல கோடிகளை செட்டில் பண்ணி பையில தூக்கி போட்டு போனாரு ஸ்டாலின். ஆனா உண்மையான காங்கிரஸ் என் கூட தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னுமா இந்த உலகம் நம்மளை நம்புது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏங்க தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, தேர்தல் நடைமுறை வந்தாச்சு, பிரச்சாரத்துக்கு போயாச்சு. இனி நீங்க கூட்டணி உங்களோட யாரு கூட்டணிக்கு வந்து நீங்களுமே 233 தொகுதிக்கும் வேட்பாளர்களை அறிவிச்சிட்டீங்க. ஒரு தொகுதிக்கு வேட்பாளரே அறிவிச்சு அவங்க போய் வேட்புமனு தாக்கல் பண்ணல, அவங்க ஆளையே காணோம். இந்த நிலைமையில வந்து இன்னும் காங்கிரஸ் என் கூட இருக்கு அப்படின்னு நீங்க திருநெல்வேலியில போய் சொல்றீங்க அப்படின்னா, அப்ப உங்களுக்கு வந்து அந்த சமூக வாக்கு, சாதி வாக்கு, சாதி எண்ணம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத அந்த இடத்துல பார்க்கணும் இல்லையா? நீங்க அங்க போய் நீங்க இதை ஏன் சொல்லணும்? இவ்வளோ நாள் அதை நீங்கள் சொல்லலையே, ட்வீட் போட்டிருக்கலாம், ட்வீட் போடலையே, இல்லை 2 இடத்துல பேசுறீங்க. இந்த தலைவர்கள்லாம் வந்து இவ்வளவு வயதாகி கூட இவ்வளோ கடின உழைப்பை போட்டு தினந்தோறும் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் தேர்தல் தேதி அறிவிச்சு பிரச்சாரத்துக்கு எல்லாம் ஆரம்பிச்சு இது வரைக்கும் நீங்கள் 3 இடத்துல தான் பேசியிருக்கீங்க. இன்னைக்கு பேசினதான் 3வது பிரச்சாரம் உங்களுக்கு. நீங்கள் காங்கிரஸ் என் கூட தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இது காங்கிரஸுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் அந்த பொறுப்புல இருந்து தேர்தல் மேலாண்மை குழு பொறுப்புல இருந்து சமீபத்தில் விலகிய எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து கண்டிப்பா கடுமையான விமர்சனத்தை இதுக்கு வைப்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா பேசினார்ல, தமிழக வாழ்வுரிமை கட்சி வாசல்ல தான் காங்கிரஸ் கட்சிக்காரங்க கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கே அவர் ஆதங்கப்பட்டு பேசினார் இல்லையா? அதனால இதுக்கும் பேசுவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அவருக்கு வந்து திமுக காரவங்க ஏதாவது பேசினாதான் கோவம் வரும் போல. சரி பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்பீச்லயுமே வந்து நான் முன்னாடியே ஓப்பனிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஒரு விஷயம் நடந்த பிறகுமே வந்து இங்க மக்களை யார் முட்டாளாக்குறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் நடந்திருக்கா, நடக்கலையா அப்படின்னா நடந்திருக்கு. நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து ஏதோ கோயில் குளத்தில் குளிக்க போயோ இல்லை வந்து காவல்துறை ஏவி விட்டு அடிதடி நடந்தோ இந்த மாதிரி சம்பவம் நடக்கலை. நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறீங்க, அங்கே வந்து நீங்கள் ஒரு கட்சி தொண்டர்களை ஒரு அணியாக உருவாக்கி, நீங்கள் மக்களுக்கு காவல்துறையை மட்டுமே நம்பி இருக்காமல் ஒரு அணியாக உருவாக்கி அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காம கரூரில் ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு. அது காவல்துறை மேலே குற்றச்சாட்டுகள் சொன்னால் கூட ஓகே, காவல்துறை வந்து கூடக்கூடிய கூட்டத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக காவல்துறையினருடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தியிருக்கலாம். வழக்கம் போல் பல இடங்களில் கொடுக்கறத விட இங்கே அதிகமாக தான் கொடுத்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. காவல்துறை தரப்புல இருந்து அஃபீஷியலாக ஆதாரத்தோட கணக்கோட கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இதெல்லாம் விடுங்க. காவல்துறைக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு உங்க பொறுப்பே இல்லையா? அந்த பொறுப்பை தட்டி கழிக்கிறதே பெரும் விஷயம் தானே. நீங்க வந்து எங்களுக்கு எஸ்ஓபி வேணாம், நீங்க வந்து எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும். சிபிஐன்னு கேட்கல, ஏன்னா ஆதவர்ஜுனா சிபிஐ தொடர்பான பல்வேறு கருத்துக்களை முன் வச்சிருந்தார்ல எகைன்ஸ்டா. ஸோ அப்படி கேட்காம நீங்க சுப்ரீம் கோர்ட் போறீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆப்வியஸ்லி சிபிஐ விசாரணை தான் கொடுப்பாங்க. எஸ்ஓபி வேணான்னு சொல்லிட்டு நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் போறீங்க அப்படின்னா அங்க போனா அவங்க என்ன கொடுக்க போறாங்க? சிபிஐ விசாரணை தான் கொடுக்க போறாங்க. சிபிஐ விசாரணை கொடுத்தோன்னா நீங்க என்ன போடுறீங்க? நீதி வெல்லும் அப்படின்னு போடுறீங்க. ஆனா தாவேகாவுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அவருடைய சிபிஐ விசாரணை தொடர்பான பார்வையை வந்து வேறாக இருக்கிறது. அது பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாகிறது. இப்படி வந்து தமிழக வெற்றி கழக தலைவரினுடைய ஸ்பீச்சும் சரி, இந்த கட்சியினுடைய செயல்பாடுகளும் சரி, இப்போ வேட்பாளர்கள் வரைக்கும் எல்லாமே விமர்சனத்துக்கும் பல கேள்விகளுக்கும் பல ஆயிரம் கேள்விகளுக்கும் உள்ளானதாக தான் இருக்கு. இது வரைக்கும் அவங்ககிட்ட இருந்து ப்ராப்பரான பதிலே வந்ததில்லை. பொதுவாக பாஜக கட்சியை சேர்ந்தவங்க தான் நம்ம ஒரு கேள்வியை கேட்போம், அது பிரைம் மினிஸ்டர் வரைக்குமே
வந்து நம்ம ஒரு கேள்வியை கேட்டோம்னா அந்த கேள்விக்கான பதில் வராம வேறு 4 கேள்விகளை எதிரில் இருக்கிறவங்கள நோக்கி எழுப்புவாங்க. இதே பாணியை தாவேக்காவும் தலைவர்ல இருந்து எல்லார் வரைக்கும் கடைபிடிக்கும் போது தான் அவங்க மேல நமக்கு வந்து சரி இவங்க யாரு, எந்த பின்புலத்துல இருந்து வந்திருக்காங்க, யார் கொடுத்த அழுத்தத்தால வந்திருக்காங்க, என்ன வேலையை செய்யறதுக்காக வந்திருக்காங்க, ஓட்டை பிரிக்கிறதா இவங்க வேலையா அப்படின்னு 1000 கேள்விகள் வருது. உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகளையும் கமெண்ட்ல பதிவிடுங்க. சரி, இன்னைக்கு அவர் பேசினதுல பல திணிப்புகள் இருந்துச்சு. முதல்ல வந்து என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்கு தான் இது எலெக்ஷன், நமக்கு இது எமோஷன் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? எல்லாத்துக்குமே அவங்க டிவிகே விஜய் 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 அப்படிங்கிறது தான் அங்க இருந்து வருது. என் மேல வந்து பழி போடுறாங்க, விஜய்னு கூட பார்க்காம என் மேல போய் கரூர் சம்பவத்துல பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அதற்காக தான் அந்த எஸ்ஓபி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. விஜய் அவர்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த எஸ்ஓபியில எஃப்ஐஆர் காப்பியில ஒரு விசாரணைக்காக ஒரு சாட்சியா கூட விஜய் அவர்களுடைய பெயர் வந்து சேர்க்கப்படலை. அதனாலேயே இந்த ஆளும் அரசு பல்வேறு விமர்சனங்களை எழுந்தது. இந்த ஆளும் அரசின் மீது பல்வேறு விமர்சனங்கள் எழும்பியது. ஏன் ஸ்டாலினுக்கு பயமா விஜய் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு? அப்படியான விமர்சனங்கள் சந்திச்சது இந்த அரசு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஆனா இன்னைக்கு சிபிஐ விசாரணையில என்ன நடக்குது? சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்சியை எத்தனை முறை டெல்லிக்கு விசாரணைக்கு அழைக்கிறாங்க, எவ்வளவு மணி நேரம் காக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதுக்கடுத்து ஜனநாயகன் படம். இந்த பையன் வந்து ஜனநாயகன் படத்தை முடக்கிட்டா பயந்துருவான்ப்பா அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அப்படிலாம் நான் பயப்படலை அப்படின்னு சொன்னாங்க. இந்த படம் முடங்குவதற்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. யாரு? இந்த படத்துல எல்லாம் வர மாதிரி நீ தான் தைரியமான ஆளாச்சு, யாருன்னு சொல்ல வேண்டியது தானே? சொல்லவே இல்லைங்க கடைசி வரைக்கும். துணிச்சல் இருந்தா சென்சார் போர்டு யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு சொல்லுங்க. அந்த சென்சார் போர்டுனுடைய துணை அமைச்சர் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில நிக்கிறாரு. துணிச்சல் இருந்தா பேரோட சொல்லுங்க, சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். ஓகே, கடைசியா வந்து ஒரு விஷயம் சொன்னார். அது வந்து என்னன்னா, தம்மேலான பழிக்கெல்லாம் வந்து அந்த திசையை மாற்றி விடுவதற்கான ஒரு ரூட்டா தான் வந்து இன்னைக்கு திருநெல்வேலி பிரச்சாரத்தை விஜய் வந்து கையில் எடுத்திருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த 3 விஷயம் தாண்டி 4வதா சொன்ன விஷயம் வந்து இவ்வளோ வருஷம் இல்லாம தேர்தல் 30 நாளுக்கு முன்னாடி என்னை சுற்றி உள்ளவங்களை வச்சு அவதூறுகளை கிளப்பி விட்டாங்க திமுக அப்படின்னு சொல்லி. இப்போ 30 நாளா நடந்தது அப்படின்னு பார்த்தா 2 விஷயம். அப்ப திமுக தான் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு இவங்களை போக சொன்னாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு எழலாம். பட் வேணாம், நமக்கு அது பர்சனலான விஷயங்கள் பேசக்கூடாதான். பட் இருந்தா கூட டிவோர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் சகஜமாயிடுச்சு, அவங்களுடைய பர்சனல், அதெல்லாம் ஓகே. நம்ம பர்சனலாக இருக்கிற வரைக்கும் யாருமே பேச போகிறது கிடையாது. அந்த டிவோர்ஸ்க்கு பின்னாடி அவங்க மென்ஷன் பண்ண அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, பொருளாதார ரீதியாக என்னை முடக்கி வச்சுருந்தாங்க, எனக்கு வந்து வீட்டுக்குள்ளே சுதந்திரமாக நடமாட முடியாது, எனக்கு நிறைய அபியூஸ் நடந்துச்சு அப்படின்லாம் சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. இதெல்லாம் ஒரு விஷயம். அவருடைய மகள் வந்து பிஜியில் இருக்காங்க, பட்டமளிப்பு விழாக்கு போகலை, வாழ்க்கையில் எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள், முக்கியமான நிகழ்வுகள் இதெல்லாம், அதுக்கு போகலை. மகன் வந்து தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காரு. இந்த தேர்தல் போட்டி போடும்போது வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது சொத்து விபரங்களை ஆட் பண்ணும்போது சென்னையில் மட்டும் 10 வீடு இருக்காங்க விஜய்க்கு. அப்போ அந்த 10 வீட்டில் ஒரு வீட்டை கொடுத்துருக்க கூடாதா மகனுக்கு? இப்படி 1000 கேள்விகள் வரும். இதெல்லாம் பர்சனல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்களே, இதுக்கப்புறம் என்ன பர்சனல் அப்படின்னு இருக்கு இல்லையா. சரி, ஓகே, அவங்க வச்ச குற்றச்சாட்டுகள் வச்சு நம்ம பேசுகிறோம், விமர்சித்தோம். நம்ம இல்லை, மீடியா முழுக்க பேசுபொருளானது, பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. தமிழ்நாட்டில் பெண்கள் கிட்ட மக்கள் கருத்தெல்லாம் போகும்போது நீங்கள் யாரை தலைவராக பார்க்குறீங்க, விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா, அது மாதிரியான கேள்விகளை வைக்கும்போது இதுவுமே பெரும் விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு விஷயம்தான். இதை வந்து ஒரு அரசியல் மேடையில் பர்சனல் தானே, நீங்கள் பர்சனலாக வச்சிருக்க வேண்டியதானே, நீங்கள் எதுக்கு அரசியல் மேடைக்கு கொண்டு வரீங்க? அப்போ அதை வச்சு சிம்பட்டி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களே, இது என்ன ஒரு பேச்சு இது? இதுக்கும் திமுக காரணமா? சரி, ஓகே, அவங்க வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, அது பேசு பொருளாகுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்களே, அதுக்கு யார் காரணம், எந்த கட்சி காரணம் அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா. இன்றைக்கும் அவர் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, அது தற்புகழ்ச்சின்னு சொல்கிறதா, அதை பிரச்சாரம்னு சொல்கிறதா, என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஒரு காமராஜர் போதுமா, ஒரு அண்ணா போதுமா, ஒரு எம்ஜிஆர் போதுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தா, போதாதுல்ல, அதுக்காக தான் தாவேக்கா வந்திருக்கு, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவரே எப்படி சொல்லிக்க முடியும்? அதனால தாவேக்கா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப தாவேக்கானுடைய தலைவர் யாரு? விஜய். அப்போ காமராஜரோட, அண்ணா அவர்களோட, எம்ஜிஆர் அவர்களோட கம்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இது என்ன மாதிரி ஒரு மனநிலை அப்படிங்கிறது நமக்கு சுத்தமா புரியல. அவங்களுடைய செயல்பாடுகள்ல, அவங்களுடைய மக்கள் சந்திப்புகள்ல, அவங்களுடைய மக்கள் போராட்டங்கள்ல எத்தனை சதவீதம் நீங்க பண்ணிட்டீங்க?
பண்ணிட்டு இதை பேசுறீங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம விஜயை நோக்கி எழுப்புறோம். சரி, இதெல்லாம் தாண்டி கடைசியா வந்து வழக்கம் போல திமுக ஊழல் பண்றாங்க, அது கனிம வளர்த்துடுறாங்க, மலர்த்துறாங்க, அது இதுன்னு 1000 விமர்சனங்கள். திமுக அதிமுக எந்த கட்சி எங்கனாலும் சரி, பாஜகல இருந்து 1000 விமர்சனங்கள், 1000 குற்றச்சாட்டுகள் இருக்கு. மக்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க போட்டி போடுறீங்க, இந்த முறை சிஎம் நான் வெற்றி பெறுவேன், வெற்றி பெற்று சிஎம் ஆகி என்ன பண்ண போறேன், குறிப்பா இந்த தொகுதிக்கு என்ன பண்ண போறேன், அந்த ஸ்பீச்சே கிடையாது. நான் ஆட்சிக்கு வந்தா நான் யார மாதிரி செயல்படுவேன் அப்படின்னா, ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மாதிரி, ஐயா வீரன் சுந்தரலிங்கம் மாதிரி, வஉசி ஐயா வஉசி அவர்கள் மாதிரி, அழகு முத்துக்கோன் ஐயா மாதிரி, ஐயா கட்டபொம்மன் மாதிரி, ஐயா ஒண்டி வீரன் மாதிரி, க்ரூஸ் பெர்னாண்டஸ் மாதிரி செயல்படுவேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த பெயர்களை எல்லாம் படிச்சிருக்காரு. அவங்களுடைய வரலாறு, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்க ஒவ்வொரு நாளையும் எப்படி கடந்தாங்க, மக்களுக்காக அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் விஜய் அவர்கள் போய் படிச்சுட்டு தான் இதை வந்து வாசிச்சாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க. இதை வந்து இங்கே வந்து இந்த ஒரு ஸ்பீச் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த ஸ்பீச் பிடிக்கிறதுக்கு காரணம் அதுவாக இருந்துச்சு. நம்ம பண்ணுறோமோ இல்லையோ சொல்லிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வழக்கம் போல் பாட்டு பாடி குடும்பப்படுத்தினாரு, அதை அவங்க ரசிகர்கள் வந்து என்ஜாய் பண்ணாங்க. அப்புறமா அந்த படத்தில் வரும் தெரியுமா, ஒரு படம் அப்படின்னா ஒரு 4 சாங் இருக்கணும், அப்புறம் வந்து ஒரு 2 ஃபைட் இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி சென்டிமெண்ட் இருக்கணும் அப்படின்லாம் வரும் தெரியுமா. அதே மாதிரி தாங்க இந்த ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. ஆரம்பத்திலேயே சென்டிமெண்ட்டு, அங்கங்கே சென்டிமெண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 பாட்டு, அதுக்கப்புறம் வழக்கம் போல் கண்ணீர் பேசும்போது கண்ணீர் விட்டெல்லாம் பேசினாரு. அதுக்கப்புறமா வந்து நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 டயலாக்கு. ஏன் இந்த டயலாக்லாம் எழுதி தராங்க அப்படின்னு தெரியல. பூர்வ ஜென்ம பந்தம் இது. இது வந்து எலெக்ஷன் இல்லை, எமோஷன். இதெல்லாம் வந்து ஒரு வழக்கம் போல் அவர் பேசுகிற அந்த ஸ்பீச்சில் இருந்துச்சு. நல்லா இருப்போம்னு சொல்லியிருக்காரு, எலெக்ஷன் இல்லை எமோஷன் சொல்லியிருக்காரு. அவங்களுடைய ரசிகர்கள் விஜய் அவர்களுக்கு என்ன பதவி, என்ன பொறுப்பை, என்ன விஷயத்த இந்த எலெக்ஷனில் கிஃப்டாக தராங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இது கடைசியாக நான் சொல்ல வந்தது என்னன்னா, இது இந்த எலெக்ஷன் இல்லை எமோஷன் அப்படின்லாம் பேசியிருந்தார் இல்லையா, கடைசியாக சொன்னார் இது ஒரு அதிசய தேர்தல், இது 50 வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவர்களோட கம்பேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு நபராக விஜய் அவர்களை பார்க்க முடியுது இந்த ஸ்பீச்சில். அண்ணா அவர்களுடைய கள செயல்பாடுகள் படிச்சுட்டு தான் பேசுகிறாரா அப்படிங்கிறது புரியலை. ஆனால் அது அந்த ஸ்பீச்சை கேட்கும்போது அந்த திருவிழாலெல்லாம் வைப்பாங்க தெரியுமா, இது வந்து சரோஜா தேவி பயன்படுத்திய டப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சில். இனியாவது ஏதாவது மாற்றம் வரும்னு எதிர்பார்க்கலாம். நடக்கக்கூடிய விஷயங்கள், தன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு அடுத்தவங்க மேலே பழி போடுறத இனியாவது ஒரு மாற்றிப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோவில் நான் என்னுடைய கருத்தை தான் பதிவு பண்ணியிருக்கேன். உங்களுடைய பார்வை என்ன, உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நான் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் பின் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக அதை மாற்றிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.